5வது படி. இது என்னன்னா, உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். சத்சங்கத்தில் கூடியிருக்கணுங்கிறிய சத்சங்கம்னா என்னன்னார். இது கூடவா உத்தவருக்கு தெரியாது? அவர் கிருஷ்ணனுக்கே நண்பராச்சேன்னா அது தெரியும், நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக கேட்கிறார் சத்சங்கம்னா என்ன. கிருஷ்ணன் சொன்னா சாதுக்கள் எங்க கூடியிருக்காளோ அது சத்சங்கம். உத்தவர் அடுத்த கேள்வி, அப்ப சாதுக்கள்னா யாரு? கிருஷ்ணன் சில அடையாளங்கள் சொல்றான். சாதுக்கள்னா யாருன்னு சொல்றேன். இந்த லட்சணங்கள் நிறைந்தவர்கள் எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல நீ இரு, பக்தி தானா வரும். இதான் 5வது படி. இந்த லட்சணங்கள் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணுமா. அவ இருக்கிற இடத்துல நாமும் போய் சும்மா பக்கத்தில் உட்காந்தா போருமா? தானா பக்தி வருமா? சும்மா உட்காந்தா வருமானா, ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பிரகலாதனோட சேர்ந்து பல அசுர பிள்ளைகள்லாம் சண்டன் மர்க்கன் குருகுலத்தில் படிச்சதோ இல்லையோ, அந்த அசுர பிள்ளைகளுக்கு பக்தினா என்னன்னு தெரியுமா? நாராயணன்னா யாருன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. பிரகலாதனோட 2 நாள் படிச்சது, அடுத்த நாள் அதுகள்லாம் சேர்ந்து நாராயணா 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணித்து. அதுதான் சத்சங்கத்தின் பெருமை. அடியார்களோடு சேர்ந்திருந்தா பக்தி தானா வரப்போறது. அப்ப அந்த சாதுக்கள் யாரு? அதுதான் 5வது பாயிண்ட். கிருபாலுகு, எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டுவார்கள். அகிருத்த துரோகா, ஒரு ஜீவராசிக்கு கூட தீங்கிழைக்க மாட்டார், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார். திதிக்ஷுகு, பொறுமையோடு இருப்பார், உடனே ஷார்ட் டெம்பர், கோபம் வராது. சத்தியசாரகா, சத்தியத்தை தான் பேசுவார், பொய் பேச மாட்டார். அனவத்யாத்மா, ஒரு குற்றம் இல்லாதவராக, யாரும் ஒரு தோஷம் சொல்ல முடியாதவராக இருப்பார். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கும் காலமா இருந்தாலும் அந்த ஆச்சாரியனை குற்றமே சொல்ல முடியாது, சோசியல் மீடியாவால் கூட கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதவராக இருப்பார். அடுத்து சர்வோபகாரகா, எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைப்பார். காமைஹி அகததீஹி, இந்த உலகியல் இன்பங்களால் அவர் மனசுங்கிறது கலங்கவே கலங்காது, பகவான்கிட்ட ஈடுபட்டிருக்கும். மிருதுகு, ரொம்ப மென்மையானவராக இருப்பார், ஹார்டாக இருக்க மாட்டார், சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பார். சுச்சிஹி, உடல் உள்ளம் ரெண்டுமே தூய்மையாக வைத்திருப்பார். சாந்தகா, மனசுல பகவானை சிந்திப்பார், மற்ற வேற எந்த ஆசைகளும் இருக்காது, அதனால அமைதியான மனத்தோடு இருப்பார். ஸ்திரகா, சம்பிரதாயத்துல உறுதியோடு இருப்பார். எங்க பெரியோர்கள் என்ன சொன்னாலோ அது சத்தியம், அதுல உறுதியோடு இருப்பார். எங்க ஆச்சாரியர்கள் என்னைக்கும் தப்பா சொல்ல மாட்டா, அவ என்ன சொன்னாலோ அது சத்தியம்னு சம்பிரதாயத்திலே ஊற்றம். எல்லாத்துக்கும் மேல தர்மான் சந்தியஜ்யயா சர்வான் மாம் பஜேத சத்தமஹா, எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் ஒருத்தன் தான் கத்தின்னு அவனையே தஞ்சமாக பற்றி இருப்பார். எம்பெருமான்ட்ட அவ்வளோ பக்தி, எம்பெருமானே கத்தின்னு சரணாகதி செய்திருப்பார். இப்படி அவனையே சரணடைந்து எல்லோருக்கும் நல்லது செய்பவரா, சத்தியத்தை பேசுபவரா, பொறுமை மிக்கவரா, யாருக்கும் தீங்கிழைக்காதவரா, அகமும் புறமும் தூய்மை மிக்கவரா, யாராலும் குற்றம் சொல்ல முடியாதவராக, மென்மையானவராக, தூய்மையானவராக, உறுதியானவராக, அமைதியானவராக இருக்காரே, இப்படிப்பட்டவருக்கு சாதுன்னு பேரு. இப்படிப்பட்ட மகான்கள்லாம், எம்பெருமானையே தஞ்சமடைந்த பிரபன்னர்கள்லாம், சாதுக்கள்லாம் எங்க கூடியிருக்காளோ அங்க போப்பா, பக்தி வளரும். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறார் உத்தவர், இவாளோட சேர்ந்தா பக்தி எப்படி வளரும்? அதுக்கு சில விஷயம் சொல்றான் கண்ணபிரான். இவாள்லாம் ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடுவா, அதுல ஈடுபடும் போது நம்மை அறியாம நாமும் கூட சேர்ந்து போமா. பாருங்க, மல்லிங்க மத் பக்த ஜன தர்ஷன ஸ்பர்ஷனார்ச்சனம் பரிச்சரியா ஸ்துதி பிரக்வ குணகர்மானு கீர்த்தனம். இந்த அடியார்கள் இருக்காளே, அவ முதல் காரியம் என்ன பண்ணுவான்னா, என் திருமேனியை நிறைய சேவிப்பா. கோவிலுக்கு போய் இந்த இடத்துல லிங்கம்னா திருமேனின்னு அர்த்தம், என்னுடைய திருமேனியை நிறைய சேவிப்பா. அவ தொட்டு கைங்கரியம் பண்ணுவா, எனக்கு அர்ச்சனை பண்ணுவா. நீ அவ கூட வந்தேன்னா என்னை சேவிக்கிற பாக்கியம் உனக்கும் கிடைக்கும். பரிச்சரியா, அவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா. கைங்கரியம் பண்ணும்போது நம்மள்ட்ட என்ன சொல்லுவா, அந்த வட்டில் அங்க வச்சுட்டேன், போய் எடுத்துன்னு வாம்பா, நீயும் அந்த வட்டில கொண்டு வருவ, உனக்கு ஒரு கைங்கரியம் கிடைக்கும். ஸ்துதிஹி, அவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அப்ப என்ன சொல்லுவா, நீங்களும் சேர்ந்துக்கோங்கோம்பா. நமக்கு தெரியறதோ தெரியலையோ ஒத்து உதற மாதிரி நாமும் சேர்ந்து அந்த ஸ்தோத்திரத்தை பாட ஆரம்பிப்போம். பிரக்வ குணகர்மானு கீர்த்தனம், அதுல பகவத் குணம், பகவானுடைய லீலைகள் அதெல்லாம் வந்துடும். சேர்ந்து அதையும் கீர்த்தனம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிடும். இது மட்டும் இல்ல, மத் பக்த ஜன, அவ அடியார்களோடு கூடியிருப்பா. அப்ப அடியார்களையும் தரிசிக்கிறோம். இது பாருங்க, இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். பெருமாளை சேவிக்கிற அதே ஏற்றம் அடியார்களை சேவிப்பதற்கும் உண்டு. அடியார்களை சேவிக்கிறோம், அடியார்களுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கிறது. பாகவதால் ஸ்பர்ஷம் கிடைப்பது பெரிய பாக்கியம். அந்த ஸ்பர்ஷம் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பாருங்க, பெரிய ஆச்சாரக்காரம்பா, நெருப்ப கூட அலம்புற ஆச்சாரம்பா. கோவில்ல துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என் மேல படாத, இடிக்காதன்னெல்லாம் சொல்லப்படாது. கோவில்ல பாகவதால் ஸ்பர்ஷம் கிடைப்பது நமக்கு பெரிய பாக்கியம். நீ எவ்வளவு பெரிய ஆச்சாரமா இருந்தாலும் வெளியில வீதியோட முடிச்சு போச்சு.
துவஜஸ்தம்பத்தை தாண்டி கோவிலுக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த அடியார்களின் ஸ்பர்ஷம் தான் நமக்கு பெரிய பாக்கியம். அந்த ஸ்பர்ஷம் என்ன? அடியார்களை பூஜிப்பது, அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அடியார்களுடைய புகழை பாடுவது. இது எல்லாத்திலையும் ஈடுபட உனக்கு பக்திங்கிறது வளரும். இதுதான் சத் சங்கத்தின் பெருமை. அடுத்த ஸ்லோகம், மத்கதா ஸ்ரவணே ஸ்ரத்தா மதனோத்யானம் உத்தவா சர்வலாபோபகரணம் தாஸ்யேன ஆத்ம நிவேதனம். அந்த அடியார்கள் என்ன பண்ணுவா? பகவத் சரித்திரம் சொல்லிகிட்டே இருப்பா. அவ சொல்லும்போது கூட உட்காந்து நாமும் கேட்போம். பகவான்கிட்ட ஒரு ஆர்வம் வரும், ஆசை வரும், விருப்பம் வரும். அடுத்து மதனு தியானம், அவ பகவானையே சிந்திப்பா, பகவானையே தியானம் பண்ணுவா. அதை பண்ண நமக்கும் பகவானை தியானிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதுவும் வெறும் தியானம் இல்லை, அனுத்தியானம். அனுத்தியானம்னா இடைவிடாது தியானம்னு ஒரு அர்த்தம். இன்னும் ஆழமா சொல்லணும்னா அணுன்னா தொண்டன், அடிமைன்னு அர்த்தம். நாம் பகவானுக்கே அடிமை, பகவானுக்கே அடிமைன்னு சிந்திச்சுட்டே இருப்பா. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டோம்னா நம்ம மனசுலையும் பதிஞ்சிடும். ஓ, அடியேன் பகவானுக்கு அடிமை, அந்த எண்ணம் நமக்கும் வந்துடும். எல்லாத்துக்கும் மேலே அவ எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. தங்களுக்கு என்ன பொருள் வருதோ, என்ன பணம் வருதோ, அதை வச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்பா. அதை பார்க்கும்போது நமக்கும் இன்ஸ்பிரேஷன், நாமும் கைங்கரியம் பண்ணணும்னு தோணும். எல்லாத்துக்கும் மேலே தாஸ்யேன ஆத்ம நிவேதனம். அவ தங்களையே பெருமாள் திருவடியில் அர்ப்பணிச்சு எம்பெருமானுக்கு சொத்தாக அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். எம்பெருமான் தான் எங்களுக்கு ஓனர், உரிமையாளன் அவன்தான், அவனுக்கு உடமையாக இருக்கோம்பா. அதை பார்க்கும்போது நமக்கும் அதே மாதிரி ஒரு மனோபாவம் வரும். எல்லாத்துக்கும் மேல மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானு மோதனம் கீத தாண்டவ வாதித்ர கோட்டிபீர் மத் கிருஹோத்சவஹா. பெருமாளுடைய அவதாரம், அவருடைய லீலைகள், இதெல்லாம் சொல்லி சொல்லி அவருக்கு உற்சவம் கொண்டாடுவா. பார்சாரதி பிரம்மோத்சவம்னா இங்க ராமானுஜ கூடத்துல 10 நாள் உபன்யாசம் வைப்பா. இப்படியெல்லாம் அவ உற்சவங்களை கொண்டாடும் போது கோஷ்டி வச்சு கீதம் பாட்டு பாடி நாட்டியமாடி வாத்தியம் வாசிச்சு உற்சவம் கொண்டாடுவா. இதை பார்க்க பார்க்க நமக்கும் பக்தி வளரும். யாத்ரா பலி விதானஞ்ச சர்வ வார்ஷிக பர்வசு வைதிகி தாந்திரிகி தீக்ஷா மதிய விரத தாரணம். அவ யாத்திரைன்னு போவா. அடியார்கள் யாத்திரை போகும்போது நாமும் கூடவே போவோம். புண்ணிய நதியில தீர்த்தமாடுவோம். பல திவ்ய தேசங்கள் யாத்திரைன்னு போய் பெருமாளை சேவிப்போம். அப்ப பக்திங்கிறது வளரும். அடுத்து வைதிகி தாந்திரிகி தீக்ஷா, இது ரொம்ப முக்கியம். வைதிகி தீக்ஷானா வேதத்துல சொல்லப்பட்ட தீட்சை, அதாவது ஒரு உபநயனம். இப்போ குழந்தைக்கு பூணல் போடலைன்னா அடியார்கள், என்னப்பா பையனுக்கு பூணல் போட வேண்டிய வயசு வந்துடுத்து, ஏன் போடலை, போடுன்னு அவ சொல்லுவாளாம். தாந்திரிகி தீக்ஷா, தந்திரம்னா இந்த இடத்துல பாஞ்சராத்திர ஆகமம்னு அர்த்தம். ஆகமத்தில் சொன்ன தீட்சை என்னன்னா பஞ்சசம்ஸ்காரம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலன்னா அடியார்கள் சொல்லி, என்னப்பா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணல, பண்ணும்பா. அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ண தானே பக்தி என்பது. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டா தோல்ல சக்கரத்தாழ்வாரும் பாஞ்சஜன்யாழ்வாரும் வந்துட்டா பெருமாளுடைய திவ்யாயுதங்கள், பக்தி தானா வளராதா? அப்புறம் மதிய விரத தாரணம், ஏகாதசினா விரதம் இரும்பா. அந்த விரதத்தை அனுட்டிக்க பக்தி வளரும். மமார்ச்சா ஸ்தாபனே ஸ்ரத்தா ஸ்வத சங்கிருத்திய சோத்யமஹா உத்யானோபவன கிரீட புறமந்திர கர்மணி. இப்படி அவ பண்ணக்கூடிய எல்லா கைங்கரியங்கள்லையும் நாமும் ஈடுபட ஒரு கோவில்ல அவ செய்யக்கூடிய உழவார பணியிலேருந்து அவ பெருமாளுக்கு ஒரு தீவெட்டி பிடித்தல், அருளிச்செயல் செய்வித்தல், வேதபாராயணம் பண்ணுதல் வரை ஒரு பணியிலையும் நாமும் போய் ஈடுபடுவோம். பண்ண பக்தி வளரும். இதுதான் சத் சங்கத்தின் மகிமை. சத் சங்கத்தால பக்தி வருதுன்னா அவ நாம சொல்லும் போது நாமும் சொல்ல ஆரம்பிப்போம். இன்னைக்கு பாருங்களேன், இந்த குழந்தைகள்லாம் ஃபோன் நன்னா யூஸ் பண்றது இல்லையா? இந்த குழந்தைக்கு செல்போன் யூஸ் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்? நாம யாராவது நம்ம குழந்தைய உட்கார வச்சு, இதுதான்ப்பா செல்போன், இது இந்த மாடல், இதை இப்படி அன்லாக் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணணும், இது வரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்தோமா? குழந்தைகள் வேணா நம்ம கிளாஸ் எடுக்கிறது, இந்த போனை இப்படி யூஸ் பண்ணுன்னு. எப்படின்னா கேட்டா என்ன சொல்றான்னா, பியர் குரூப். எங்க கூட இருக்கிற மற்ற குழந்தைகள்லாம் எல்லாம் பண்றா, நாங்க அதை வச்சு கத்துனுட்டோம். அதே போல ஏதோ திரைப்படம் வந்ததுங்கிறா, கிரிக்கெட் மேட்சுங்கிறா, இன்னைக்கு ஐபிஎல்ல என்ன மேட்ச் எல்லாம் அப்டேட்டடா இருக்கா, எங்கேதுப்பா தெரிஞ்சுட்டேன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கிறான். அப்ப நீ யாரோடு பழகுகிறாயோ அந்த வேவ் லெங்த், அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்துடுறது இல்லையா? அடியார்களோடு பழகினா அதே கைங்கரியம், அந்த சிரவணம், அந்த கீர்த்தனம், அந்த பாத சேவனம் அத்தனையும் நமக்கு வந்து ஒட்டிக்கும் இல்லையா? இதெல்லாம் விடுங்க. இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கே, அதுல ஒரு ப்ரோக்ராமிங் வச்சிருக்கான். நீங்க இன்னைக்கு மட்டும் நம்ம யூடியூப் சேனல் டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம்ஸ், இன்னைக்கு நீங்க போட்டு சர்ச் பண்ணி உபன்யாசம் ஒரு நாள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்க என் பேரை போட்டு சர்ச் பண்ண வேண்டாம், அதுவா சஜஸ்ட் பண்ணுதோ பாருங்க பேசியிருக்கார். நான் போடவே இல்லையே, அது ஏன் சர்ச் பண்றதுன்னா உன் மனசுல அது வாசனைன்னு பதிஞ்சு கொடுத்து நீ அதை விரும்புவேன்னு தெரிஞ்சு அவனா சஜஸ்ட் பண்றான். அது போலதான் அடியார்களோடு சேர்ந்து ஒரு நாள் பக்தியில ஈடுபட்டுட்டா நம்ம மைண்டும் யூடியூப் மாதிரி தான், ஆட்டோமேட்டிக்கா பக்தியில ஈடுபடுன்னு அதுவே சஜஸ்ட் பண்ணும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 5.
சத்சங்கத்துல ஈடுபடு, பக்தி வரும். சத்சங்கம்னா என்னன்னு சொல்லிட்டான், சாதுக்கள் யாருன்னு சொல்லிட்டான், அவ எப்படி பக்தியை உண்டாக்குவான்னு சொல்லிட்டான். இப்போ உத்தவர் கேட்கிறார், சரி கிருஷ்ணா, இப்போ முதல் 5 படி நான் பாஸ் பண்ணிட்டேன், மணியும் 4:45 ஆயிடுத்து, 5:15 இவர் முடிச்சிருவார். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, முதல் படி ஆத்மா பரமாத்மான்னு புரிஞ்சுட்டேன், 2வது படி கர்மயோகத்தில் ஈடுபட்டேன், பலனில் ஆசை இல்லாமல் இருந்தேன், ஆச்சாரியனை அடி பண்ணியிருந்தேன், 3வது அடி ஆத்ம ஞானம், 4வது அடி பக்தி யோகத்தில் உன்னை தியானிக்கிறேன், 5வது படியாக மேற்கொண்டு சத்சங்கத்திலையும் ஈடுபட்டுட்டேன். இப்போ சத்சங்கத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் இடைவிடாத பகவத் சிந்தனை வருமே, உன்னை எப்படி நான் தியானம் பண்ணணும், அந்த இடைவிடாத தியானத்தை எப்படி பண்ணணும்னு கேட்டோம். இதுதான் 6வது படி. 11 இடங்களில் எழுந்துருளி இருப்பவராக பெருமாளை தியானிக்கணுமா. நாம பொதுவாக பரத்வாதி பஞ்சகம்னு 5 நிலைகளில் பெருமாள் இருக்காரும்போம். இது கொஞ்சம் வித்தியாசமா 11 இடங்கள்ல பெருமாள் இருக்காராம். அந்த 11 இடத்துல உள்ள பெருமாளை 11 விதத்துல தியானம் பண்ணணுமா. கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, ரொம்ப சிம்பிள் தான், கேளுங்க. முதல்ல பெருமாள் எங்க இருக்காரா, தியேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணகான்னு சூரிய மண்டலத்தின் மத்தியில பெருமாள் இருக்கார். அவரை வேத மந்திரங்களால் ஆராதிக்கணுமா. 2, அக்னியில பெருமாள் இருக்கார். இந்த அக்னியில இருக்கிற பெருமாளை அக்னியில ஹவிஸ் கொடுத்து ஹோமம் பண்றோம் இல்லையா, இந்திராய ஸ்வாகா வருணாய ஸ்வாகா, எல்லாம் அல்டிமேட்டா எம்பெருமானுக்கு தான். அதனால அக்னியில ஹவிஸ் கொடுத்து அந்த எம்பெருமானை, அக்னியில் இருக்கும் பெருமாளை ஆராதிக்க வேண்டும். 3வது, வேதம் படிச்ச அந்தணருக்குள் பெருமாள் இருக்கார். அவரை எப்படி ஆராதிக்கணும்னா அதிதி பூஜை, வேதம் படித்தவரை கூப்பிட்டு அவருக்கு தானம் கொடுத்து பூஜை பண்ணோம்னா அவருக்குள் இருக்கும் பெருமாளை ஆராதிக்கலாம். 4, பசுமாட்டுக்குள்ள பெருமாள் இருக்கார். பசுவுக்கு புல் கொடுத்தால் பசுவுக்குள் இருக்கும் பெருமாளை ஆராதிக்கலாம். 5, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள் பாகவதர்கள், ஆண்டாள் கோஷ்டியினர் இருக்காளே, ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவருக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். அவரை எப்படி ஆராதிக்கணும்னா அதுக்கு தான் ததியாராதனம்னு பேரு. அது பொதுவாக தத்யாராதனம்பா, சில பேர் தத்தியாராதனம்னு சொல்லிடுவா. ததினா தயிர், அப்புறம் தத்தி ஆராதனம்னு சொல்லிட்டா தயிர் ஆராதனம்னு ஆயிடும். அதுக்கு ஆக்சுவலா ததிய ஆராதனம், ததியானாம் ஆராதனம்னு புரிஞ்சுக்கணும். ததியர்னா பகவானை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். ததியர்களுக்கு பண்ணும் ஆராதனத்துக்கு ததிய ஆராதனம்னு பேரு. அதான் அடியார்களை அழைத்து உபச்சாரம் பண்ணி அவ அந்தர்யாமியான பெருமாளுக்கு பிரசாதம் சேர்க்கிறோம் பாருங்க. அடியார்கள் வயத்துல பிரசாதம் சேர்க்கிறோம்னா அவளுக்குள்ள இருக்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி அடியார்களுக்கு சமர்ப்பிக்கிறோமே, ததியாராதனம்னு உணவளிக்கிறோமே, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள் இருக்கும் பெருமாளை பூஜிக்கும் விதம். அப்ப இது வரைக்கும் எத்தனை ஆச்சு? அதான் கையிலேயே காமிக்கிறேன், 5. அப்ப சூரிய மண்டலத்துக்குள் மத்தியில இருக்கும் பெருமாளை வேத மந்திரங்களால் ஆராதிக்கணும். அக்னியில இருக்கிற பெருமாளை ஹவிஸ் கொடுத்து ஆராதிக்கணும். அந்தணருக்குள் இருக்கும் பெருமாளை அதிதி பூஜை பண்ணி தானம் பண்ணி ஆராதிக்கணும். பசுவுக்குள் இருக்கும் பெருமாளை புல் கொடுத்து ஆராதிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவருக்குள் இருக்கும் பெருமாளை ததியாராதனம் பண்ணி ஆராதிக்கணும். அப்புறம் நம்ம இதயத்திலேயே உள்ளத்தே உறையும் மால்னோத்தர் இருக்கார். இதயத்துல இருக்கும் பெருமாளை தியானத்தால் உபாசிக்கணும். நம்மளோட இதயம் இருக்கே, இந்த க்ளோஸ்ட் ஃபிஸ்ட் மணிக்கட்டு அளவு இருக்கும்பா, அதுக்குள்ள கட்டை விரல் அளவு பெருமாள் எழுந்துருளி இருக்கார். அந்த பெருமாளை தியானம் பண்ணி தியானத்தால் இதயத்தில் இருக்கும் பெருமாளை தியானிக்கணும். 7, வாயுவில பெருமாள் இருக்கார். காற்று வாயுவில பெருமாள் இருக்கார். அதனால நம் மூச்சு காற்றா முக்கிய பிராணனாக பெருமாளை கருதி பிராணாயாமம் பண்ணி வாயுவில் இருக்கும் பெருமாளை தியானிக்க வேண்டும். ஜலத்துல பெருமாள் இருக்கார், நதிகள்ல பெருமாள் இருக்கார். அதனால நதியில புஷ்பம் போட்டு அல்லது காசு போட்டு, அந்த காலத்துல எல்லாம் நதியை கடக்கிறதுக்கு முன்னாடி காசு போடுவா, ஏன்னா அந்த நதியில தண்ணீர்ல இருக்கிற பெருமாளை ஆராதிக்கணும். அதுக்கப்புறம் பூமியிலையும் பெருமாள் இருக்காராம். குறிப்பா சக்கர ரேகை பத்ம ரேகை உள்ள பூமியில பெருமாள் இருக்காராம். அவரை மூல மந்திரம் அஷ்டாட்சரத்தை மனசுக்குள்ள ஜபம் பண்ணி 8 எழுத்து மந்திரத்தால் பூமியில இருக்கும் பெருமாளை ஆராதிக்கணும். அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு பெருமாள், அதான் இதயம்னு சொல்லிட்டு, என்ன இதயம்ங்கிறது உடம்புல, நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம உடம்புல இதயத்துல இருக்கார். நமக்குள்ளனா ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். அவர் தான் அந்தர்யாமி. இதயத்துல வர பெருமாள் நீ உபாசனை பண்றதுக்காக வந்திருக்கார். ஜீவாத்மாவுக்குள்ள ஒரு பெருமாள், ஆத்மாவுக்கு ஆத்மாவா இருக்காரோ இல்லையோ, அவரை எப்படி தெரியுமா ஆராதிக்கணுமா, சாஸ்திரத்துக்கு உட்பட்ட இன்பங்களை அனுபவிச்சு சந்தோஷமா இருந்து ஆராதிக்கணுமா. அதாவது எப்போ பார்த்தாலும் உம்மனா மூஞ்சியா இல்லாமல், வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்கே என்னடா பண்ணுறது, கவலை கவலை இப்படின்னு இல்லாமல், அதுக்காக சந்தோஷமா இருக்கேன்ட்டு தவறான சந்தோஷத்தையும் நாடி போகாமல், தர்மத்துக்கு உட்பட்ட ஆனந்தம் எவ்வளவோ விஷயம் பூமியில இருக்கு இல்லையா, அந்த தர்மத்துக்கு உட்பட்ட ஆனந்தத்தை அனுபவிச்சோம்னா ஜீவாத்மா மட்டும் சந்தோஷப்படல, ஜீவாத்மாவுக்குள் இருக்கும் பரமாத்மாவும், அவரே தானே அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த இன்பத்தை, அறத்துக்கு உட்பட்ட இன்பத்தால் ஆத்மாவுக்குள் இருக்கும் பெருமாளை ஆராதிக்கணும். 11ஆவதா ஒரு பெருமாள் இருக்காரு, ஏன்னா அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார்.
நமக்குள்ள மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளயும் இருக்காரு இல்லையா பெருமாள். எல்லாரையும் சமமா பார்த்து எல்லாருக்கும் அன்பு காட்டினா எல்லாருக்குள்ளயும் இருக்கு பெருமாளை ஆராதிச்சுடலாம். சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருக்கும் பெருமாளை வேத மந்திரத்தாலும், அக்னியில் இருக்கும் பெருமாளை அவிசாலும், அந்தணருக்குள் இருக்கும் பெருமாளை அதிதி பூஜையாலும், பசுவுக்குள் இருக்கும் பெருமாளை புல்லாலும், ஸ்ரீ வைஷ்ணவருக்குள் இருக்கும் பெருமாளை ததியாராதனத்தாலும், இதயத்தில் இருக்கும் பெருமாளை தியானத்தாலும், வாயுவில் இருக்கும் பெருமாளை பிராணாயாமத்தாலும், ஜலத்தில் இருக்கும் பெருமாளை புஷ்பத்தாலும், பூமியில் இருக்கும் பெருமாளை மூல மந்திரத்தாலும், தனக்குள் இருக்கும் பெருமாளை தர்மத்துக்கு உட்பட்ட இன்பத்தாலும், எல்லோருக்குள்ளும் இருக்கும் பெருமாளை சமமான பார்வை, எல்லோரிடமும் அன்பு, மனித நேயத்தாலும் இப்படி எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும். இதுதான்ப்பா பக்தி யோகம்னு சொல்றான். இது 6வது படி.